கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 14/3/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும் ஆண்டவரே. உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகல ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. சங்கீதம் 18:28 என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, இவருடைய இருளெல்லாம் மாறி என் தேவனுடைய பிரகாசிக்கூடிய வெளிச்சம் எப்போதும் இவரை வழி நடத்தட்டும். சகலத்திலுமே நன்மை கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/3/2025 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக. உம்முடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும். உம்முடைய சமாதானத்தின் அபிஷேகம் தேசத்தில் இருக்கட்டும். குறைவில்லாத ஆசீர்வாதத்தை தேசத்துக்கு கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.